வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் மிளகு வடை எப்படி செய்யறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முழு உளுந்து ஒரு அழாக்கு எடுத்திருக்கேங்க, அதாவது 200 கிராமுங்க. இதை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை நல்லா இருத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக அந்த அளவுக்கு இருத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மிக்சி ஜாரில் இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூட தண்ணி விடாத இது பாருங்கள், இது மாதிரி கட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அரைச்ச உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிருக்கேங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் ரவை மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க, கொரன்னு இருக்கா மாதிரி. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்க்குறேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொரன்னு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாதீங்க. இதில் அவங்கவுங்க தேவைக்கேற்ற காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். உப்பு தேவையான அளவு, பெருங்காயங்க, இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வடை சுடுறதுக்கு கடாயில் எண்ணெய் வைக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சக்கப்புறம் அந்த எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. இப்போது இந்த வடை சுடுறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. நல்லா காஞ்ச எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் விட்டுக்கிறேன். நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை டால்டாக்கு பதில் நெய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வார்பாயிட்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இதில் கலந்து விட்டுக்கோங்க. இது எதுக்காக எண்ணெய் சேர்க்கறதுனா, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், அதே சமயம் வாயில் நல்லா கடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வயசானவங்க கூட சாப்பிட்லாம். அதுக்காக தான் இந்த காஞ்ச எண்ணெய் ஊற்றுறது. கலந்தாச்சுங்க. மாவு, எண்ணெய், பச்சரிசி மாவு, மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், மாவு கட்டியாக இருக்குது. நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் ஷீட்டில் தாங்க வடை தட்டி போட போகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் துணியில், காட்டன் துணி, காடா துணியில் கூட தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சிட்டு அதில் தட்டி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி கூட பண்ணிக்கலாம். பாருங்க, மெலிசாக வந்திருக்கு. இது மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் மிதமான சூடில் வச்சுருக்கேங்க. போட்டு பார்க்கலாம். இந்த வடை எண்ணெய்லாம் இழுக்காதுங்க. மெது வடை மாதிரி இது எண்ணெய்லாம் ரொம்ப இழுக்கவே இழுக்காது. பாருங்க, நல்லா மெலிசாக வருது பாருங்க. உங்களுக்கு பிளாஸ்டிக் ஷீட் எண்ணெய் கவர்னா உங்களுக்கு ஈஸியாக சொன்ன பேச்சு கேட்குங்க. நம்ம நல்லா எடுத்து போடலாம் மெலிசாக தட்டி. துணியை விட பிளாஸ்டிக் கவர், எண்ணெய் கவர் இது மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சுடுறதுக்கு மட்டும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா நிறைய வச்சு சுடுங்க. அப்போ தான் நல்லா எழும்பி நல்லா வரும். இந்த வடை கொஞ்சம் செவுக்கிறதுக்கு லேட் ஆகுங்க. மெதுவடை மாதிரி சீக்கிரம் செவுந்துடாது. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். ஆனால் தீயை மிதமான சூடில் வச்சு செவுக்க வைங்க. ரொம்ப ஹைலெல்லாம் வைக்காதீங்க.
பாருங்க செவந்துடுச்சு, எடுத்துடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வடை வந்து மெலிசாக இருக்குது. இது மாதிரி எல்லா வடையும் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. மிளகு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கு இந்த ஒரு அழாக்கு, அதாவது 200 கிராம் பருப்பில் 40லேருந்து 45 வடை கிட்ட வந்திருக்குங்க. நீங்கள் மெலிசாக தட்டுறதை பொறுத்து உங்களுக்கு கூட வரும். இங்கே பாருங்கள், மெலிசாக இருக்குது. இங்கே பாருங்கள், வயசானவங்க கூட சாப்பிட்லாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.